இன்றைக்கு அடுத்து திருச்சபையை குறித்து படிக்க போகிறோம். அந்த சபை இருந்த இடம் சர்தை. சர்தை திருச்சபையை குறித்து படிக்க போகிறோம். தயவு செய்து நம்முடைய வேத புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தேங்க்யூ சிஸ்டர். இந்த இடத்துல அதாவது சர்தையின் சபையின் தூதனுக்கான செய்தி 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 6 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சர்தை என்ற நகரத்தை பற்றி ஒரு சில காரியங்கள் படிச்சுட்டு உள்ள போவது நமக்கு அதிக பயனுள்ள விதத்துல அமையும். இது வணிகம் மற்றும் செல்வ செழிப்புள்ள ஒரு நகரம். வணிக மையங்கள்ல ரோம அந்த ஏசியா மைனர், சின்ன ஆசியான்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த மாகாணத்துல முக்கியமான ஒரு நகரம். இந்த நகரம் எங்க கட்டப்பட்டிருந்துச்சுன்னா, ஒரு செங்குத்தான மலை உச்சியிலே கட்டப்பட்டிருந்தது. அதாவது இது ஹெர்மூஸ் என்ற நதிக்கரையில கட்டப்பட்டிருந்தது. டிமோலஸ் எனப்பட்ட மலையுடைய அடிவாரத்திலே இது அமைந்திருந்தது. அதாவது இது கிமு 7 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகள்ல சக்தி வாய்ந்த லீடியா கிங்டம், லீதியா பேரரசுல தலைநகரமாக இது விளங்கியது. அது மாத்திரமல்ல, இங்க ஒரு நதி பாய்ந்தது. அந்த நதி பேர் என்னன்னா பாக்டோலஸ் என்ற ரிவர் அங்க பாய்ஞ்சிச்சு. அந்த நதில வரக்கூடிய மணல்ல நிறைய தங்கல் தூள்கள் இருந்தபடியினால இவங்க தங்கத்தை பிரித்தெடுத்து உலக அளவிலே முதலாவது தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது இந்த சர்தை நகரம். இதை ஆட்சி செய்த ராஜாவுடைய பேர் என்னன்னா கிரேசஸ் என்ற மன்னன் தான் அதை ஆண்டான். இந்த கிரேசஸ் என்ற மன்னன் மற்ற எல்லா ராஜாக்களை விட பயங்கர செல்வ செழிப்பானவன். எனக்கு அந்த நாட்கள்ல பெரிய குரோர்பதி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, பணக்காரனுக்கு உதாரணமாக சொல்வதற்கு இந்த ராஜாவுடைய பெயர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த நகரத்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது பயங்கர பாதுகாப்பான மலை உச்சியில கட்டப்பட்டிருந்ததால தங்களை யாருமே மேற்கொள்ள முடியாதுன்ற நிச்சயத்தோட அவங்க இருந்தாங்க. அதனால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பயங்கர ஃபால்ஸ் செல்ஃப் கான்பிடன்ஸோட இருந்தாங்க. அங்க உள்ள ராஜாவும் சரி, போர் வீரர்களும் சரி, எதற்கும் பயப்படவில்லை, எதிரிகளுக்கு பயப்படவில்லை. அவங்க பாட்டுக்கு அமைதியா தங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. விளைவு என்னன்னா, இவர்களுடைய அசதியின் மத்தியில, தூக்கத்தின் மத்தியில சைரஸ் என்ற மன்னன் கிமு 546வது ஆண்டு படையெடுத்து வருகிறான். அந்த நாட்டை முற்றுகை போடுகிறான். எந்த நாட்டை? சர்தை நாட்டை. அப்படி இருக்கும்போது அவங்க சர்தையுடைய மன்னனும் போர் வீரர்களும் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க பயங்கர பத்திரமா இருக்கோம், பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பெர்சிய படையை சேர்ந்த ஒரு படை வீரன் அந்த அரணுக்குள்ள போவதற்கான பாதையை கண்டுபிடித்து வெகு எளிதாக இந்த நாட்டை கைப்பற்றி விட்டார்கள். எப்போ அது நடந்துச்சு? கிமு 546வது ஆண்டு. தூங்கி கொண்டிருந்தபடியினாலே, அசதியா இருந்தபடியினாலே சர்தை கைப்பற்றப்பட்டது. அது முதலாவது தோல்வி. இரண்டாவது தோல்வி, அந்தியோகஸ் என்ற ஒரு மன்னன் கிமு 218வது ஆண்டு இவர்களுடைய அலட்சியத்தை பயன்படுத்தி கிரேக்க மன்னன் வெகு எளிதாக இந்த நாட்டை கைப்பற்றினான். இங்க ஆர்டிமஸுக்கு ஒரு பெரிய டெம்பிள் இருந்துச்சு. ஆர்டிமஸ் எனப்பட்ட தேவதைக்கு ஒரு பெரிய ஒரு தேவாலயம், அவர்களுடைய கடவுளுக்கான கோயில் இருந்தது. ஒரு யூதர்களுடைய ஒரு பெரிய ஜெபாலயம் இருந்துச்சு, பிக் சினகாக் ஆஃப் ஜூஸ் அங்க இருந்துச்சு. இந்த ஊர்ல எது மிக முக்கியமான தொழில்னா, கம்பளி ஆடைகளுக்கும் மற்ற ஆடைகளுக்கும் சாயம் பூசக்கூடிய தொழில். ஜவுளி துறையில முன்னால இருந்த ஒரு
நாடு அல்லது ஒரு நகரம். இந்த நகரம் எப்படி நீங்க தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா, ஈரோடு, திருப்பூர் இந்த இடங்கள்ல பனியன் தொழில் எவ்விதமாக பேர் பெற்று விளங்குகிறதோ, கோயமுத்தூர் நகரம் ஜவுளித்துறைக்கு எப்படி தலைமையகமாக திகழ்கிறதோ, இந்தியாவுடைய மான்செஸ்டர்ன்னு சொல்லி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் அழைக்கப்படுகிறதோ, அவ்விதமாக ஜவுளித்துறையில முன்னாலே இருந்த ஒரு நகரம் இது. சரி, அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவதில் மிகவும் விருப்பமுடையவர்கள். சரி, இது எல்லாமே இந்த நகரத்துடைய பின்னணியம். எதற்காக இந்த நகரத்துடைய பின்னணியத்தை படிக்க வேண்டியிருக்குன்னா, அந்த நகரத்துடைய பின்னணியத்தின் அடிப்படையிலேயே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வசனத்திலிருந்து அந்த ஜனங்களோடு பேசுகிறார். சரி, இப்ப நம்ம அந்த திருச்சபைக்கு கர்த்தர் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கலாம். முதலாவது, கர்த்தர் சொல்லும் போது தன்னை வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தர். நம்ம வாசிக்க கேட்டோம்ல, 3வது அதிகாரம் 1 வசனத்துல, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது 7 ஆவிகள்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. 1 அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம படிச்சோம். 7 ஆவினா 7 பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. 7 விதமான செயல்களை செய்யக்கூடிய ஒரே ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவரை பற்றி என்னென்னமோ குழப்பலாம் இருக்கு. நீங்க இதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை தயவு செய்து ஆழமாக படியுங்கள். ஆவியானவருடைய வரங்கள், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் சம்மட்டி தொடர்ந்து டீப் பைபிள் ஸ்டடி உடைய ஷார்ட் வீடியோஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு வரோம். நீங்க முடிஞ்சா அதை பாருங்க. உங்க கேள்விகளை தயவு செய்து எங்களுக்கு அறிவியுங்கள். இந்த இடத்துல 7 ஆவிகள்ன்றது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. 7 நட்சத்திரங்கள்லாம் என்ன அர்த்தம்? இது 1வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல வருது. 7 நட்சத்திரங்கள்னா 7 சபையின் தூதர்கள், the messengers of 7 churches. அப்போ வெளிப்படுத்தும் போது என்ன சொல்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகைக்கு கீழே 7 சபையின் தலைவர்கள் இருக்கிறார்கள். தூதர்கள் சொல்லும் போது மெசஞ்சர்ஸ், இந்த செய்தியை அந்த சபைக்கு கொண்டு செல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்போ இதற்கு பின்னால வரக்கூடிய வசனங்களுக்கும் தொடர்பு உண்டு. அந்த முதல் வசனத்துடைய பின்பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இன்னைக்கு சில நேரங்கள்ல ஒரு சில சபைகள்ல நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, இது செத்து போன சபை, இட் இஸ் எ டெட் சர்ச்னு சொல்லிடுறோம். இது செத்து போன சபை, இந்த சபைக்கு நீங்க போகாதுங்க, ஆவிக்குரிய சபைகளுக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. வேத வசனத்தின் அடிப்படையில சபைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், பொதுவாக மக்கள் சொல்வது எந்த அடிப்படையில செத்த சபை ஆவிக்குரிய சபைனா, பயங்கர ஆரவாரமும் அந்நிய பாஷை பேசுறது, அதுதான் ஆவியானவராலே நிரப்பப்பட்ட சபை, அமைதியாக ஆராதிக்கக்கூடிய சபை செத்த சபைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகள் செத்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது 7 ஆவிகளை உடையவர் அங்க இருக்கிறார். 7 ஆவிகளை உடையவர் அவர்களோடு பேசுகிறார். அதனால எந்த சபையையும் குற்றப்படுத்துவதற்கு, எந்த சபையையும் மட்டம் தட்டுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஏன்? சபைகளை உருவாக்கினவர் கிறிஸ்து. சபைகளிலே உள்ள கள்ள போதனைகளை நாம் எதிர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சபைகளிலே உள்ள அசுத்தம், சபைகளிலே திருந்த வேண்டிய காரியங்களை நம்ம சொல்ல வேண்டியது, ஐக்கியத்துல சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மற்றபடி இந்த சபைலாம் நல்ல சபை, இந்த சபைலாம் மோசமான சபை, அதனால இதெல்லாம் செத்த சபைன்னு தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இந்த சபையை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, செத்த சபை என்று வெளியே சொல்லப்படவில்லை, அப்படி எப்படி இருந்துச்சு படிக்கலாம். அப்போ ஏன் இவ்விதமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? 7 ஆவிகளை உடையவர், அதே போல 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர். என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உயிர்மீட்சி தர விரும்புகிற கர்த்தர். அப்போ இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள்ல பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு எவ்வளவு முக்கியமானதா இருக்கு இல்லையா?
அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? சபைகள் மீது அக்கறையுடைய கர்த்தர், ஒவ்வொரு சபையுடைய நிலைமையை அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர், ஆண்டவரே என்னுடைய சபை உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, என்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய மக்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு கிருபை தாரும் ஐயா என்று நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இரண்டாவது, எவ்விதமாக உயிர்ப்பிக்கப்படும்? 7 நட்சத்திரங்களை கையிலே வைத்திருக்கக்கூடிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் யார் மூலமாக கிரியை செய்வார்? அந்த சபையின் தலைவர்கள் மூலமாக, சபையின் போதகர்கள் மூலமாக, சபையின் பேராயர்கள் மூலமாக தான் செயல்படுவார். ஒரு சபை செத்த சபையாக மாறுவதற்கும், ஒரு சபையில உயிர்மீட்சி வருவதற்கும் அந்த சபையின் போதகருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் நம்முடைய திருச்சபைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த சர்தை சபை செத்த நிலைமையில இருக்கும்போது கர்த்தர் அந்த சபையை உயிர்ப்பிப்பதற்காக தன்னை வெளிப்படுத்துகிறார். பொதுவா நான் சிஎஸ்ஐ சர்ச் பேக்ரவுண்டை சேர்ந்த ஒருத்தன். சிஎஸ்ஐ திருச்சபையில, அதாவது தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறையில கலந்து கொள்ளும் போது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஜபம் அதிகமாக என்னை பாரப்படுத்தும். அந்த ஜபம் என்னன்னா, ஆயர்களுக்காக அல்லது போதகர்களுக்காக, பேராயர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜபம். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபிக்கக்கூடிய ஜபம். அந்த ஜபம் இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய ரட்சிப்பின் வரத்தை எங்கள் பேராயர்கள், குருவானவர்கள், சபையார்கள் அனைவருக்கும், அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சபைகளுக்கும் ஊற்றி அருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள ஜபம் இல்ல? இதை பார்க்கும்போது நான் யோசிக்கக்கூடிய காரியம், நம்முடைய திருச்சபையின் தலைவர்களுக்காக, சபையின் மக்களுக்காக, திருச்சபையின் போதகர்களுக்காக, பேராயர்களுக்காக, மூப்பர்களுக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணணும் இல்லையா? அவர்களை உயிர்மீட்சி அடைய பண்ணுவது யாரால மாத்திரம் முடியும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராலே மாத்திரம் முடியும். தன்னை வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தராகவே இவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். சரி, இரண்டாவது, அவர்களை பாராட்டுகிறார். பொதுவாகவே பாராட்டுவார்ல. இதுல பெரிய பாராட்டுடைய பட்டியல்லாம் இல்ல. சர்தை சபையை நீங்க எடுத்தீங்கன்னா, நம்ம வாசிக்க கேட்ட மாதிரி, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா சபையிலையும் கிரியைகள் இருக்கு. வெளியே பாக்குறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் ஒரு பாராட்டு என்ன சொல்லுகிறார்? 3வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இந்த வசனங்கள்ல ஆண்டவர் பாராட்டும் போது கரைபடிந்த மக்கள் மத்தியில, தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தின மக்கள் மத்தியில, கரைபடாத ஆடை உடைய வெண் வஸ்திரம் தரித்த ஒரு சிலர் உண்டு. அன்ஸ்பாட்டட் கார்மெண்ட் சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த நகர மக்களுக்கு இது நல்லா தெரியும். வெண் வஸ்திரம்னா என்னன்றது தெரியும். சாயம் போட்ட வஸ்திரம்னா என்னன்னு சொல்லி தெரியும். அவர்கள் மத்தியில சொல்லும் போது, உங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் உலகத்தாலே, மாம்சத்தாலே, அதே போல பிசாசு கொடுக்கக்கூடிய தூண்டுதல்களாலே தங்களை கரைபடாதபடிக்கு அவர்கள் தங்களை காத்து கொண்டு வருகிறார்கள் சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறார். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்றது பின்னாடி படிக்கலாம், வாக்குத்தத்தத்தை படிக்கலாம். 2 காரியங்களை பாராட்டுகிறார். ஒன்று, உன்னுடைய கிரியைகள். 2வது, உன்னுடைய திருச்சபையில இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடிக்கு கவனமாக வாழக்கூடியவர்கள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருச்சபையில இருக்கக்கூடிய மக்களிலே மெஜாரிட்டி, அதாவது திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள், தலைவர்கள் யாரும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை கவனமாக காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் பார்க்கும் போது அதை பார்க்கிறார். இவ்வளவு பேர் இவ்வளவு மோசமா இருக்கும்போது, கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு முக்கியமான பொறுப்புகள்ல இருந்துட்டு இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்தால் என்னன்ற ஒரு சோதனை நமக்குள்ள வரும். ஆனா வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த 7 சபைகளுக்கு சொல்லக்கூடிய
செய்தி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். மெஜாரிட்டி பீப்புள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும், பெரும்பான்மையான மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பாக என்னை கரைப்படுத்தாதபடிக்கு, கரைப்படாதபடிக்கு கவனமாக காத்து கொள்ளக்கூடிய மக்கள் தேவை. மக்கள் தேவை. இந்த சபையில செத்து போன விசுவாசிகளும் இருந்தாங்க, அதே நேரத்துல கவனமான விசுவாசிகளும் இருந்தாங்க, அலட்சிய கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க, லட்சிய கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. இதை நம்ம தொடர்ந்து படிக்கும் போது எந்த சபை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சபைகளை எடை போட்டு பார்ப்பதற்காக இந்த வேதாராய்ச்சி கிடையாது. இந்த வேதாராய்ச்சி சபை என்று சொல்லும் போது சபையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக தான் சபை உருவாக்கப்படுது. என்னுடைய சபைன்னு சொல்லி சொன்னா அந்த சபையில இருக்கக்கூடிய நானும் மற்றவர்களும் தான் அந்த சபைக்கு பொறுப்பு. அப்போ ஆண்டவரே என்னிடத்திலே இந்த பண்புகள் காணப்படுகிறதான்றதை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த இடத்துல அதிகமான மக்கள், பெரும்பான்மையான மக்கள் தங்களை கரைப்படுத்தினாலும் கவனமாக, கரைப்படாதபடிக்கு கவனமாக வாழ்ந்த மக்கள் அங்கு உண்டு. அவர்கள் தங்களுடைய வஸ்திரம் கரைபடாதபடிக்கு, உலகத்தாலே மாம்சத்தாலே பிசாசு கொடுக்கக்கூடிய வஞ்சகமான காரியங்களுக்கு கரைப்படாதபடிக்கு தங்களை கவனமாக காத்து கொண்டார்கள், கவனமாக காத்து கொண்டார்கள். இதை எழுதும் போது வில்லியம் பார்க்லே இதற்கு ஒரு வரலாற்று பின்னணியத்தை கொடுக்கிறார். என்ன வரலாற்று பின்னணியம் தெரியுமா? பாகான் வழிபாட்டு முறை. பாகான் வழிபாட்டு முறைன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்துல, கிரேக்க சாம்ராஜ்யத்துல ஒரு வழிபாட்டு முறை இருந்துச்சு. என்ன வழிபாட்டு முறை? ஒரு மனிதன் அவர்கள் தெய்வங்கள் என்று நம்பக்கூடிய பொய்யான தெய்வங்களை வணங்க செல்லும் போது அவன் சுத்தமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு உள்ள போலும். எங்க கோயிலுக்குள்ள, அவங்க கோயிலுக்குள்ள. அப்படி கரைபடிந்த அல்லது அது சுத்தம் இல்லாத ஒரு ஆடையாக இருக்குமானா அந்த ஆடையை அணிவது அவர்களுடைய கடவுளை கனவீனப்படுத்துவது, கனவீனப்படுத்துவது. இந்த நம்பிக்கையோடு அவங்க இருந்தாங்க, நம்பிக்கையோடு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை சொன்னால் சர்தை மக்களுக்கு, சர்தை சபை விசுவாசிகளுக்கு நல்லா புரியும், நல்லா புரியும். தேவனை அறியாத ஒரு மனிதன் தன்னுடைய திருச்சபைக்குள்ள போகும்போது, தன்னுடைய கோயிலுக்குள்ள போகும்போது, தன்னுடைய கடவுளை வணங்குவதற்காக போகும்போது தன்னுடைய உடையிலே எவ்வளவு கவனமாக, வெளிப்படையான சுத்தத்தை குறித்து அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும்போது, ஜீவனுள்ள தேவனை வணங்கக்கூடிய திருச்சபையாகிய சர்தையிலே உள்ள திருச்சபை, இந்த திருச்சபையில தங்களை கரைப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். அதான் பாராட்டுகிறார். இது அவருடைய பாராட்டு. மூன்றாவது பாராட்டுன்னு சொல்லி சொல்லும் போது, மூன்றாவது குற்றச்சாட்டு. என்ன நடக்குது? மூன்றாவது அதிகாரம் முதல் 2 வசனங்களை மறுபடியும் நீங்க வாசிங்க சிஸ்டர். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆண்டவர் சபைகளை எடை போட்டு பார்க்கிறார். இவாலுவேஷன் ஆஃப் காட். கடவுள் அதை சரியாக மதிப்பீடு செய்கிறார். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். சபையில பாராட்டக்கூடிய காரியங்கள் இருக்குமானால் பாராட்டுகிறார், சரிபடுத்த வேண்டிய காரியங்களை எச்சரிக்கிறார், எவ்விதமாக சரிபடுத்த வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். இந்த சபையில சொல்லும் போது சர்தை சபையை நீங்க எடுத்தீங்கன்னா, முதலாவது குற்றச்சாட்டு, தேவன் அவர்களிடத்திலே கண்ட குறை என்ன தெரியுமா? அந்த குறை அப்படியே பாருங்களேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். முதலாவது எச்சரிப்பு என்ன தெரியுமா? சர்தை திருச்சபையே, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்ட போதும் செத்தவனாயிருக்கிறாய். என்ன அர்த்தம்? உண்மையான வெளியே மக்கள் மத்தியிலே உள்ள புகழ் அல்லது பெயர், அடுத்தது உண்மையான நிலைமை. அதாவது அவர்களுடைய பாராட்டுக்கும் அவர்களுடைய உண்மையான நிலைமைக்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசம்.
மனிதர்கள் மத்தியில, சமுதாயத்துல, எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது இந்த திருச்சபை அவ்வளவு நல்ல திருச்சபை, அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு திருச்சபை, அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய திருச்சபை சொல்லி மனிதர்களுடைய பார்வையில நற்சாட்சி பெற்ற திருச்சபை, ரெப்புடேஷன் சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஆவிக்குரிய சுறுசுறுப்பான திருச்சபை. ஆனால் கிறிஸ்துவின் பார்வையில் அது உயிருள்ள பிணம் போன்றதுன்னு சொல்லி பார்க்லே எழுதுறார். உயிருள்ள பிணம்னா லிவிங் கார்ப்ஸ், லிவிங் கார்ப்ஸ். அவர்கள் உயிரோட தான் இருந்தாங்க சரீர பிரகாரம், ஆனா ஆவிக்குரிய விதத்துல செத்தவர்களாக இருந்தார்கள், செத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வெளியே பார்ப்பதற்கும் அவர்களுடைய உண்மையான நிலைமைக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம். என்ன அர்த்தம் தெரியுமா? மாய்மாலம், மாய்மாலம். வெளியே பார்க்கறதுக்கு உயிர் உள்ள திருச்சபை, வெளியே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான திருச்சபை, வெளியே பார்க்கறதுக்கு ஆவிக்குரிய காரியங்களை ஓடி ஆடி செய்யக்கூடிய திருச்சபை, ஊழியத்தை செய்யக்கூடிய திருச்சபை. ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது செத்த திருச்சபை, செத்த திருச்சபை. கர்த்தருடைய கண்கள் மனிதர்களை ஊடுருவி பார்க்கிறது, ஊடுருவி பார்க்கிறது. இந்த சபையை குறித்து, இதனுடைய சபைகளையும் மற்ற சபைகளையும் வில்லியம் பார்க்லே எனப்பட்ட வேத பேராசிரியர், வேத வல்லுநர் இவ்விதமாக ஒப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த சபையில என்ன இல்லை தெரியுமா? துன்புறுத்தல் இல்ல, பெர்சிக்யூஷன் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா சிமிர்னா சபையில துன்புறுத்தல் இருந்தது, பெர்கமு சபையில துன்புறுத்தல் இருந்தது, பாடா படுத்துறாங்க போட்டு அந்த சபையில. சிமிர்னா சபையில அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, ஏழையா கஷ்டப்பட்டாங்க. ஆனா இந்த சபையில துன்புறுத்தலே இல்லை. ரெண்டாவது, இந்த சபையில துர் உபதேசம் இல்லை, தவறான உபதேசம் இங்க இல்ல. எபேசு சபையில இருந்துச்சு, தியத்தீரா திருச்சபையில அந்த துர் உபதேசம் இருந்துச்சு, ஆனா இந்த சபையில இங்க இல்ல. மற்ற சபைகளை படிச்சு பார்க்கும்போது ஒரு சபையில சாத்தான் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருந்தான்னு படித்தோம், சாத்தானுடைய ஆழங்கள் அங்கு இருந்ததுன்னு சொல்லி படிச்சோம். ஆனா இங்கு சாத்தான் சிம்மாசனம் போட்டான், சாத்தான் செயல்பட்டான் என்று குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ ஏன் இவ்விதமாக காணப்பட்டது? சாத்தான் கூட சீண்ட விரும்பாத அளவுக்கு பரிதாபமாக மாறி போன இந்த சர்தை சபை, சர்தை சபை. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, பிசாசுடைய கவனம், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வாழ்க்கையில அநேக இக்கட்டுகளை கொடுத்து மனிதனை யார பாடுபடுத்துவான் தெரியுமா? பிசாசு. ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக வாழக்கூடிய மக்கள், ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு கூட அவர்களை நோக்குவதற்கு, அவர்களை தாக்குவதற்கு தகுதி இல்லாத நிலைமைக்கு பின்வாங்கி போன விசுவாசிகள். கேட்டிருக்க நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? வெளியே பார்க்கிறதற்கு இவர்கள் நல்ல உயிருள்ள சபை, ஆனால் உள்ளே ஆண்டவர் பார்க்கும்போது செத்த திருச்சபை இது, செத்த திருச்சபை இது. சர்தை திருச்சபை மிகவும் அமைதியாக காணப்பட்டது, சமுதாயத்துல நல்ல பெயர் பெற்றதாக காணப்பட்டது. ஆனால் இந்த அமைதி ஆரோக்கியத்தினால் வந்த அமைதி அல்ல, இது கல்லறையின் அமைதின்னு சொல்லி பார்க்லே எழுதுற. கல்லறையின் அமைதி, பீஸ் ஆஃப் கிரேவ்யார்ட், பீஸ் ஆஃப் கிரேவ்யார்ட். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுவதுமாக செத்த நிலைமைக்கு போயிடுச்சு இந்த திருச்சபை, திருச்சபை. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வெளிப்படையான செயல்கள், என்னுடைய திருச்சபையின் வெளிப்படையான செயல்கள், பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான ஆராதனை, கூட்டம், உற்சாகமான பங்கேற்பு, ஊழியங்கள்ல அவ்வளவு பங்கேற்பு, ஊழியத்துக்கு காணிக்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ரைட், நல்லதுதான். ஆனா கர்த்தர் உள்ளே பார்க்கிறார், உள்ளே பார்க்கும் போது செத்து போன நிலைமை, செத்து போன நிலைமை. இன்னைக்கு நம்ம லைஃப் அப்படி இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதாவது மனிதர்களாலே நற்சாட்சி பெற்றவர்கள், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானவர்கள் இந்த திருச்சபை மக்கள். மனிதர்களுடைய மதிப்பீட்டின் அடிப்படையிலே இவர்கள் சுவிசேஷ பாரமுள்ள உயிரோட்டமுள்ள திருச்சபை, உயிரோட்டமுள்ள திருச்சபை. ஆனால் தேவனின் பார்வையில் இது உயிரற்ற சபை, உயிரற்ற சபை. ஒரு பெரிய ஒரு
வித்தியாசம். என்ன காரணம்? ஏன் இவ்விதமாக மாறிவிட்டார்கள்? பவுல் மூலமாக அல்லது எபேசு சபையிலிருந்து வந்த விசுவாசிகள் மூலமாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனா இவர்களுடைய பரிதாபமான நிலைமைக்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை தான் ஆண்டவர் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. முதலாவது, வெளிப்படையான வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை, மனிதனுடைய மதிப்பீடு, கர்த்தருடைய மதிப்பீடு, உலகத்துடைய பார்வை, தேவனுடைய பார்வை, அதுக்கு பெரிய முரண்பாடு, மாய்மாலம் வந்துருச்சு. வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில செத்து போன நிலைமையில சர்தை சபை இருந்தது. இரண்டாவது, தேவன் எடை போட்டு பார்க்கும்போது அவர்களுடைய கிரியைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. தேவனுடைய பார்வையிலே குறைவுள்ள திருச்சபை இந்த திருச்சபை. இதற்கு காரணம் என்ன? அப்பா பரவாயில்ல, நான் இயேசு கிறிஸ்துவ என்னுடைய சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா போறேன், ஊழியங்கள்ல பங்கு பெறுறேன், தேவனுக்கென்று அநேக காரியங்களை ஓடி ஆடி நான் செய்யறேன், தியாகமா காணிக்க கொடுக்கிறேன் சொல்லி தங்களுக்குள்ளே தாங்களே திருப்தி அடைந்த ஒரு நிலைமை. ஆங்கிலத்தை சொல்லுவாங்கல்ல, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சர்தை திருச்சபையே, உன்னுடைய கிரியைகள் என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கதாக இருக்கவில்லை. போலியான மன நிறைவோடு வாழ்ந்த ஒரு திருச்சபை. A fake satisfaction. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் வாழ்கிறேனா? என்னுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவனை என்னால் உணர முடிகிறதா? தெய்வ பயம் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்குதா? அல்லது என்றைக்கோ உள்ள மகிமையின் அடிப்படையில வெளியே உள்ள செயல்களை மாத்திரம் நான் வெளிப்படுத்தி என்னை ஆவிக்குரியவளாக ஆவிக்குரிய திருச்சபையாக நான் காட்டிக் கொண்டிருக்கிறேனா? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? என்னுடைய ஜபத்திலே ஜீவன் உண்டா? ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஜெபிக்கும் போது தேவனோடு அப்படி நெருக்கமான ஒரு உறவை நான் அனுபவித்தேன். நாள் ஆக ஆக என்னுடைய ஜெப வாழ்க்கை செத்து போச்சா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒரு காலத்துல வேதத்தை படிப்பது எனக்கு அவ்வளவு பெரிய வாஞ்சியாக இருந்தது. கர்த்தர் என்னோடு பக்கத்துல உட்கார்ந்து என்னோடு பேசுவதை போல உணர்ந்த நாட்கள் மாறி கடமைக்காக வேதத்தை படிக்கிறேனா? வேதத்தையே படிக்காத விசுவாசிகளும் இருக்கிறாங்க. மறந்துடாங்க. ஆலய ஆராதனைக்கு செல்வது, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறீர் என்பதை மனமு வந்து அவரை துதித்த நாட்கள் மாறி கடமைக்காக ஆராதனையில பங்கு பெறுகிறோமா? ஆத்துமாக்களை குறித்த பாரம் உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஊழியங்கள் எல்லாம் தொடர்கிறது, என்னுடைய காணிக்கை கொடுக்கிறது தொடர்கிறது, வெளியே உள்ள ஆவிக்குரிய எல்லா நிகழ்ச்சிகள் தொடர்கிறது. ஆனால் உள்ளே செத்து போன நிலைமை இன்னைக்கு நம்மில யாராவது உண்டா? சர்தை திருச்சபையை பார்த்து கர்த்தர் வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறார். சர்தை திருச்சபையே, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்ற போதும் செத்தவனாயிருக்கிறாய். அதுல ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய உண்மையான நிலைமையை உணராத திருச்சபை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தான நிலைமை என்ன தெரியுமா? பாவத்திலே விழுவது மட்டுமல்ல, நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன போதும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் வாழாத போதும் நான் நல்லா இருக்கேன் என்ன நானே தேற்றிக் கொள்வது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படி இருக்காங்க இல்லையா? நான் நல்லா தானே இருக்கேன், அவனை விட அவளை விட நல்லா தானே இருக்கேன், வெளியே என்னுடைய எல்லா காரியங்களும் நான் செய்து கொண்டிருக்கேன். ஆனா கர்த்தர் பார்க்கும் போது அவர் எதிர்பார்க்கிற நிறைவு நம்முடைய லைஃப்ல உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். வேதனையோடு பரிசுத்த ஆவியானவர் சர்தை சபைக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றாரா? கர்த்தருடைய மகத்துவமான பண்பு என்ன தெரியுமா? அவர்களுடைய குறைவுகளை சுட்டிக்காட்டி அவர்களை தள்ளிவிடக்கூடிய கர்த்தர் அல்ல, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுடைய ஆலோசனை எங்க இருக்கிறது? 3வது 4வது வசனங்கள்ல இருக்கு. 3வது 4வது வசனங்களை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர்.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், ஆலோசனை கொடுக்கக்கூடிய கிறிஸ்து இந்த சபை உயிர் மீட்சி அடைவதற்காக ஆலோசனை கொடுக்கிறார். அதை படிக்கும்போது நான் யோசித்தது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உயிர் மீட்சி வருவதற்கு சர்தையின் சபையிலே சொல்லப்பட்ட ஆலோசனைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்தி எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணேன். நம்ம ஜெபிக்க வேண்டியது அந்த ஜெபம் தான். முதலாவது காரியம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? 5 கட்டளைகளாக இதை வேத வல்லுநர்கள் பிரிக்கிறார். முதல் கட்டளை என்ன தெரியுமா? விழித்திரு, விழித்திரு. தூங்குகிற நீ உன்னுடைய தூக்கத்தை விட்டு எழுந்திரு, விழித்திரு. பி வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நீ விழித்து எழும்பு, விழித்து எழும்பு. ஒரு சில வேத பண்டிதர்கள் இதை படிக்கும்போது, இந்த சர்தை சபையை குறித்து படிக்கும்போது, வித்தியாசமான நிலைமையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நான் போல. செத்து போன விசுவாசிகள், தூங்குகிற விசுவாசிகள், சாக போகிற நிலைமையில இருக்கக்கூடிய விசுவாசிகள், தங்களை கரைப்படுத்தாத விசுவாசிகள், இப்படி பல்வேறு ஆவிக்குரிய நிலைமையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் சர்தை சபைக்குள்ள இருந்தாங்க. உண்மைதான். 2வது, சர்தை சபையில இருந்த எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருந்தது. பாஸ்டருக்கு மாத்தணும் இல்ல, சபையின் போதகர்கள், மூப்பர்கள், பேராயர் அவங்களுக்கு மாத்தணும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஊழியம் கொடுக்கப்படும். என்ன ஊழியம்? தூங்குகிற ஆட்களை தட்டி எழுப்பக்கூடிய ஊழியம். சாவுக்கு நேராக செல்லக்கூடிய ஆட்களை மறுபடி நல்ல காரியத்துக்கு நேராக, ஜீவனுக்கு நேராக திருப்பக்கூடிய ஊழியம். இந்த ஊழியத்தெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். உண்மைதான். சரி, நம்ம இதுல படிப்போம். முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்வது, விழித்திரு, விழித்திரு. நீ விழித்து கொண்டு, விழித்து கொண்டு. வரலாற்றை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2 முறை எதிரிகள் படையெடுத்து வரும்போது இவங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸால சர்தையுடைய ராஜாவும் சர்தையுடைய போர் வீரர்களும் தூங்கி விட்டார்கள். விளைவு, தோற்றுவிட்டார்கள், தோற்றுவிட்டார்கள். சுய நிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனால, ஓவர் கான்பிடன்ஸால அவங்க தோற்றுவிட்டார்கள். ஆனால் தங்களுடைய தோல்விகளில் இருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த சர்தை சபை ஆண்டவர் தட்டி எழுப்பி, நீ உன் தூக்கத்தை விட்டு எழும்புனா நல்லா இருக்கும்னு சொல்லுகிறார். நம்முடைய நிலைமையை உணர்ந்து கொள்வது தூக்கத்தை விட்டு எழுப்புவதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்காவது, ஆண்டவரே, நீர் என்னிடத்துல எவ்வளவோ எதிர்பார்க்கிறீர், ஆனா நான் இவ்வளவு பரிதாபமான நிலைமையில, போதும் என்ற நிலைமையில இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய தூக்கத்தை விட்டு எழும்ப எனக்கு கிருபை தாரும், விழித்துக் கொள்ள கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம், முக்கியம். 2வது, ஸ்திரப்படுத்து, ஸ்திரப்படுத்து. மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய காரியங்களை நீ ஸ்திரப்படுத்து. strengthen what remains சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு 3ஆம் வசனத்துல. என்ன அர்த்தம்? ஒரு சில காரியங்கள் சாவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரியங்கள்? என்னுடைய ஜெப வாழ்க்கை செத்துவிட்டது, செத்துவிட்டது. நமக்கு நல்லா தெரியும். ஜெபிக்காத கிறிஸ்தவன் செத்த கிறிஸ்தவன் நமக்கு நல்லா தெரியும், தெரியும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு பெருமூச்சுகளோடு அவரிடத்துல ஜெபித்தோம். விடிய கால எழும்பினவுடனே, படுக்கையை விட்டு எழும்பினவுடனே ஆண்டவரோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயம் பொங்கியது. நாள் ஆக ஆக, பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய மனைவியை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் சொல்லிட்டு போயிட்டா போதும்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்கு என்னுடைய பிஸி ஷெட்யூல்லாம் தெரியும். நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு உழைக்கிறேன்னு சொல்லி தெரியும். ஆண்டவரே, அதனால ராத்திரி வந்துட்டு படுக்கையில படுத்துட்டு ஆண்டவரே குட் நைட் சொல்லிட்டு போயிட்டா அந்த ஆண்டவர் என்னை புரிந்து கொள்ளுவார்னு யோசிக்கிறோம். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, சாவுக்கு ஏதுவாக சென்று கொண்டிருக்கிறோம். மறக்க வேண்டாம். ஆவிக்குரிய வீழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியிலேயும் கீழே நோக்கி செல்லும். இது ஜெப வாழ்க்கை ஒரு உதாரணம். நம்முடைய வேத தியானம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே வேதத்தை தியானிப்பதற்கு, கர்த்தர் நம்மோடு பேசுவதை கேட்பதற்காக 1 மணி நேரம் ஒரு காலத்துல கொடுத்தோம். அதனால 1 மணி நேரம் கொடுத்தாதான் அது சரியானதுன்னு நான் உங்களுக்கு போதிக்கல. ஆனால்
தேவன் பேசுவதற்கு, தேவன் பேசுவதை கேட்பதற்கு நமக்கு நேரம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது குறைஞ்சு போச்சு. ஒரு சில ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொண்டதை நான் கேட்டிருக்கேன். குவைட் டைமே எடுக்காதபடிக்கு மாத கணக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அசதியான ஊழியர்கள். கவனமா இருப்போம். சாவுக்கு ஏதுவான நிலைமையில் இருக்கக்கூடிய நற்காரியங்களை நீ சரிபடு சொல்லி ஊக்கப்படுத்துகிறார். எனதிர்வாசை நீ ஃபுல்லா செத்து போல, ஆனா அழிவுக்கு நேரா நீ போயிட்டு இருக்க, அதை சரி செய்யின்னு சொல்லி இன்னைக்கு ராத்திரி, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய மந்த நிலைமைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய செத்து போன நிலைமைக்கு நீர் என்னை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தாதற்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்களை நான் கண்டுகொள்ள, விழித்து கொள்ள, ஸ்திரப்படுத்த, அதை உறுதிப்படுத்த எனக்கு கிருபை தாரும் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது சர்தை சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது, நீ நினைவு கூற வேண்டும். என்னை நினைவு கூற வேண்டும்? நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. எதை கேட்டு எதை பெற்றுக்கொண்டார்கள் சர்தை சபை விசுவாசிகள்? ஆண்டவரே, நான் பாவி, என்னை ரட்சியும் சொல்லி ஒரு காலத்துல அவருடைய மீட்பை, அவருடைய ரட்சிப்பை இலவசமாக கேட்டு பெற்றுக்கொண்டோம். பாவ மன்னிப்பை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்தார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்பி இருக்கிறார், வாழ்க்கையின் அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் போதும்ன்ற நிலைமைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். இதை குறித்து ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லும் போது இவ்விதமாக சொல்லுகிறார். அந்த கிரேக்க மொழி, எபிரேய மொழி ஒருவேளை அர்த்தம் ஆழமாக புதிந்த ஒரு மொழி, மற்ற எல்லா மொழிகள்ல இல்லாத அளவுக்கு பயங்கர ஒரு ஹையஸ்ட் மொழின்னு சொல்லுவாங்க. எதை? கிரேக்க மொழியை. என்னங்க, தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் மொழியை சொல்லாதபடிக்கு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த மொழியை சொல்லாதபடிக்கு கிரேக்க மொழியை சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லாது. கிரேக்க மொழி அது உண்மைதான். கிரேக்க மொழியில ஒவ்வொரு காரியத்துக்கும் வெர்பு உண்டு. இந்த இடத்துல என்ன வெர்புனா, என்ன ஒரு வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு? நினைவு கூர்ந்துன்ற வார்த்தைக்கு எது பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா? தொடர்ந்து நினைவு கூற வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிதுல கேட்டு பெற்றுக்கொண்ட போது எவ்விதமாக நீ இருந்தாய், இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாய், எங்கேயோ இருக்க வேண்டிய நீ எங்கேயோ உட்கார்ந்திருக்கிய, அதை நன்றாக யோசித்து ஆண்டவருடைய பார்வையில் நீ சரி செய்ய வேண்டும். நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ நம்ம மெசேஜை கேட்கும் போது மாத்திரம் கேட்டுட்டு போறதில்ல. ஆண்டவரே, நான் சரியா இல்ல, ஆண்டவரே நான் பின்வாங்கி விட்டேன் சொல்லி அதை யோசித்து, வாலிபனாக இருக்கும் போது, மாணவனாக இருக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தேன் ஆண்டவரே, ஆனா எல்லாத்தையும் விட்டு போயிட்டனே, என்னுடைய வாழ்க்கையில மற்ற காரியங்கள், என்னுடைய வேலை, என்னுடைய தூக்கம், என்னுடைய மொபைல், மற்ற காரியங்கள் முக்கியமான இடத்தை பிடிச்சிருச்சு என்று சொல்லி நினைவு கூர்ந்து நீ நான்காவது, கைக்கொள். எதையெல்லாம் விட்டு விட்டாயோ அதை மறுபடியும் கைக்கொள். ஹோல்ட் ஃபாஸ்ட் அல்லது ஓபே. எதெல்லாம் கீழ்ப்படியிலையோ அது எல்லாவற்றையும் கேட்ட சத்தியத்தை மனதிலே வைத்து நீ கீழ்ப்படி. ஐந்தாவது, மிக மிக முக்கியமான காரியம், மனம் திரும்புதல்ன்ற வார்த்தையை நம்ம கேட்டோம்னா என்ன தெரியுமா யோசிப்போம்? மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்க வேண்டும். யாருக்கான செய்தி? அவிசுவாசிகளுக்கான செய்தின்னு நம்ம யோசிப்போம். ஆனா வேதத்தை படிக்கும் போது வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும், மறக்க வேண்டாம். சாங்டிபிகேஷன் இஸ் எ ப்ராசஸ். பரிசுத்தமாகுதல் என்பது அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல நம்முடைய பாவ சுபாவம் இருக்கிறபடினால, இவர்கள் கர்த்தரை விட்டு போனபடினால சர்தை சபையே மனம் திரும்புன்னு சொல்லுகிறார். இந்த மனம் திரும்புன்ற வார்த்தையில கிரேக்க வேர்ப், அதான் கிரேக்க வினைச்சொல் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, டெஃபினைட் வேர்ப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியத்தை குறித்த வினைச்சொல். தொடர்ந்து நினைவு கூர். இந்த இடத்துல டெஃபினட்டா மனம் திரும்பினா இன்றைக்கே எல்லாவற்றையும் விட்டு நான் சொன்ன காரியத்தை செய். இதற்கு ஒரு தேவனுடைய மனிதர் அழகான உதாரணத்தை சொல்றாரு. அந்த
வினைச்சொல்லுக்கும் இந்த வினைச்சொல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டே இருக்கிறது நினைவு கூர்ந்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயல். ஒரே வெட்டி அதை சாய்க்கிறோம் இல்லையா, அதுதான் மனம் திரும்பும். நம்முடைய வாழ்க்கையிலே விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவது, நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய காரியங்களை பின்பற்ற உறுதியாக தீர்மானம் எடுத்து அதை செயலாக மாற்றி விடுவது. மனம் திரும்புதல்ன்றது அழுறது மாத்திரம் இல்ல, வருத்தப்படுறது மாத்திரம் இல்ல, முழுவதுமாக மனம் மாறி விடுவது. அப்படி மாறி விடுவோமானால் நமக்கு உயிர் மீட்சி கிடைக்கும். சர்தை சபையே உங்களுக்கு உயிர் மீட்சி கிடைக்கும். அழகா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் இல்லையா, நீ விழித்திரு, ஸ்திரப்படுத்து, நினைவு கூறு, கைக்கொள், கடைசியாக மனம் திரும்பு. இதே படிகளை ஒவ்வொரு விசுவாசியும் செய்வார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையிலே உயிர் மீட்சி உண்டு. சர்தை சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அது. அப்படி இல்லைன்னா, நான் திருடனை போல வருவேன், திருடனை போல நான் என்ன செய்வேன், வருவேன் சொல்லி சொல்றேன். திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். 3ஆம் வசனத்துல தெளிவா சொல்றேன். இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்த அநேக காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருடனை போல வருவேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரகசிய வருகையாக இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்று ரகசிய வருகையை நம்பக்கூடியவர்கள், இன்னொரு கூட்டம் ரகசிய வருகையை நம்பாதவர்கள். இதுல எது சரி? வேதாகமத்துல உள்ள ஒரு சில சத்தியங்கள்ல 2 காரியங்களுக்கும் வேத வசனம் ஆதாரம் கொடுக்கிறது. ஆகவே இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு பதிலா 2க்கும் வாய்ப்பு உண்டு என்பதை மறந்து விட வேண்டாம். சரி, ஒருவேளை இது நீ சொல்லாதபடிக்கு நீ எதிர்பார்க்காத நாட்களிலே நான் உன்னிடத்திலே வருவேன்னு சொல்லி சொல்றேன். இது இந்த சர்தை சபை மக்களுக்கு நல்லா புரியும், சர்தை ஊர் மக்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருந்ததால 2 தடவை எதிரிப்படையினர் இந்த ஊரை அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள். இன்னைக்கு ராத்திரி இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்ப்போமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தாத ஒரு சிலர் அந்த சபையிலே உண்டு. செத்து போன மக்கள் மத்தியில உயிரோடு வாழக்கூடிய விசுவாசிகள் உண்டு. நம்ம எந்த பட்டியல்ல இருக்கிறோம்ன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சரி, அப்படிப்பட்டவர்களுக்கான வாக்கு தத்துவம் என்ன, அதை மாத்திரம் நம்ம வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. இந்த வசனங்கள்ல கர்த்தர் அவர்களுடைய தவறை சுட்டி காட்டுகிறார். தவறை சரி செய்வதற்கு சர்தை சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதோட முடிஞ்சு போல, சர்தை சபையே நீ காரியங்களை சரி செய்வாயானால் நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது வெண் வஸ்திரம் நான் கொடுப்பேன், வெண் வஸ்திரம் நான் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 5ஆம் வசனம் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். என்ன அர்த்தம்? வெண் வஸ்திரம் என்பது எதை காட்டுகிறது? பரிசுத்தத்தை காட்டுகிறதா? பரிசுத்தத்தை காட்டுகிறது, அது உண்மைதான், அதுல சந்தேகமே இல்லை. வரலாற்று பின்னணியத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்துல வெண் வஸ்திரம் எந்த டைம்ல அணிவாங்கன்னா, மகிழ்ச்சியான சூழ்நிலையில பண்டிகைகளை கொண்டாடும் போது வெண் வஸ்திரம் அணிவார்கள். ஃபெஸ்டிவிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, கொண்டாட்டங்கள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது வெண் வஸ்திரம் முதலாவது. 2வது, ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வெளியே போய் சண்டை போட்டு அந்த படை வீரர்கள் படை தலைவர்கள் திரும்பி வரும்போது வெற்றி பெற்றவர்களாக திரும்பி வருவார்கள். வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக வருவார்கள். வெற்றியை குறிப்பது வெண் வஸ்திரம். 3வது, பரிசுத்தத்தை குறிப்பது வெண் வஸ்திரம். ஃபெஸ்டிவிட்டி, செகண்ட் விக்டரி, 3வது பியூரிட்டி. இந்த 3ஐயும் குறிக்கக்கூடியது வெண் வஸ்திரம். அதாவது ஒரு விசுவாசி
பரலோகத்தின் வெற்றியில் பங்கு பெறுவான். ஒரு விசுவாசி இவ்விதமாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் பரலோகத்தின் மகிழ்ச்சியில் பங்கடைவீர்கள், பரலோக ராஜ்யத்தின் பரிசுத்தத்திலே நீங்கள் பங்கடைவீர்கள். இவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? அந்த கரைபடாத மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 4ஆம் வசனத்துடைய பின்பகுதி, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள், என்னோடு கூட நடப்பார்கள். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரோடு எவ்விதமாக நெருங்கி நடப்பது, நெருங்கி நடப்பது, எவ்விதமாக உயிர் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவது. மற்றவங்க வாழ்ற மாதிரி வாழுவோமானால் தேவனோடு நெருங்கி நடக்க முடியாது. சாவுக்கு ஏதுவானவைகளை சரி செய்ய வேண்டும். வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான இடத்துல இருக்கலாம். வெளியே மட்டும் இல்ல, உள்ள எண்ணங்கள்ல, பார்வைகள்ல, யாருமே பார்க்காத போது நாம் செய்யக்கூடிய காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வெண் வஸ்திரம் அளிக்கப்படும். அவன் தேவனோடு நடப்பான், தேவனோடு நடப்பான். தேவனோடு உள்ள ஐக்கியம் தேவன் கொடுக்கக்கூடிய முதலாவது வாக்குத்தத்தம். 2வது வாக்குத்தத்தத்தை பாருங்களேன். என்ன வாக்குத்தத்தம்? ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன், கிறுக்கி போட மாட்டேன். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் நிலைத்திருக்கும் என்ற வாக்குத்தத்தம், புக் ஆஃப் லைஃப். புக் ஆஃப் லைஃப்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத வரலாற்று பின்னணியத்தை பார்க்லே விதமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, ரோமன் சிட்டியில குடிமக்கள் பதிவீடுன்னு சொல்லி உண்டு. இப்போ நம்முடைய நாட்டுல சென்சஸ் நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல சென்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. சகோதரி மகிபா அருள் கூட சொன்னாங்க இல்லையா? அதுல ஆசிரியையாக அவங்க அந்த பணியை உதவி செஞ்சிட்டு இருக்காங்க, தன்னுடைய பணி போக செஞ்சிட்டு இருக்காங்க. அவ்விதமாக அந்த கிரேக்க மற்றும் ரோம சாம்ராஜ்யத்துல குடிமக்களுடைய பதிவேடுன்னு ஒண்ணு உண்டு, சிவில் ரிஜிஸ்டர் பேர். அந்த சிவில் ரிஜிஸ்டர்ல ஒருடைய பெயர் எப்போ அளிக்கப்படும்னா, இறந்து விட்டால் அந்த பெயரை அழித்து விடுவார்கள், ஒன்று. 2வது, தேச துரோகம் ஏதாவது செய்தால் அவர்கள் அழித்து விடுவார்கள். அதனால இந்த சர்தை மக்களுக்கு நல்லா புரியும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு ஜீவ புஸ்தகத்தை வச்சிருக்கார், த புக் ஆஃப் லைஃப். அந்த புக் ஆஃப் லைஃப், அந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து உன்னுடைய பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறார். இதை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வி தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா? ஒருத்தர் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? நிறைய வாலிபர் முகாம்களுக்கு, மாணவர்களுக்கான முகாமுக்கு போயிருக்கும் போது ஒரு சில மாணவர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு வேத வசனம் என்ன பதில் சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். பொதுவா விசுவாசிகளை, ஆண்டவரோடு நடக்கக்கூடிய மக்களை, வசனத்தை நம்பக்கூடியவர்களை 2 முக்கியமான பிரிவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு கால்வினிஸ்ட், இன்னொன்னு ஆர்மீனியன்ஸ் சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு கூட்டம் மக்கள் என்ன நம்புறாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சால் ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம். நான் நம்புறேன்னா நான் நம்புறேன், ஆனா அதோட நிக்கல, பின்னாடி படிக்கலாம். என்ன நம்புறாங்க? ரோமர் 8வது அதிகாரம் சொல்லுகிறது, மரணமோ ஜீவனோ அதிகாரங்களோ தேவதூதர்களோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு சொல்லி சொன்னார். எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. உண்மை, ஆண்டவர் ஸ்தோத்திரம். யோவான் 10வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆடுகள் என் கையில் இருக்கிறது, ஒருவனும் அதை பறித்துக் கொள்வதில்லை. யூதால படிச்சு பார்த்தனா, வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே மாசற்றவல்லாய் நிறுத்த வல்லவரோ. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்வானால் ரட்சிப்பை இழந்து போவானா? இழந்து போக மாட்டான் என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப அடுத்த கேள்வி, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷன் துணிகரமா பாவத்துல வாழுகிறான். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒன்ஸ் சேவ்ட், ஒன்ஸ் ஃபார் ஆல் சேவ்ட், அன்ரெசிஸ்டபிள் கிரேஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால நான் நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி துணிகரமாக பாவம் செய்வான். ஆனால் அவனுக்கு என்ன நடக்கும்? வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கிறுக்கி போடுவேன், கிறுக்கி போடுவேன். இது இங்க மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனமும் இருக்கு. சிஸ்டர், யாத்ராகமத்துல இருந்து ஒரு 2 வசனங்கள் மட்டும் வாசிங்க. யாத்ராகமும் 32வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க.
யாத்திராகமம். ஆகிலும் வாசிங்க சிஸ்டர். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் வாரம் படிக்கலாம். இது வசனத்துலதான் இருக்கு, பழைய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டுல இப்ப வாசித்தோம் இல்லையா? என்ன சொல்றாரு? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்போது இந்த ஜனங்களை மன்னியும் அல்லது என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் சொல்லி சொல்றாரு. அதற்கு ஆண்டவருடைய பதில் என்ன? 33ஆம் வசனம் வாசிங்க. 33ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இந்த வசனம் தெளிவாக எச்சரிக்கிறது. நீ சொன்னன்றக்காக மோசே உன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டேன். எவன் பாவம் செய்கிறானோ அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன்னு சொல்லி சொல்கிறார். எபிரேய புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாமா? எபிரேயர் 6வது அதிகாரம். எபிரேயர் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 6 4 முதல் 6 வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது இவர்கள் விசுவாசிகள். ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க விசுவாசி கிடையாது, உண்மையாவே மனம் திரும்பினவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவ்விதமாக இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனோடு நடந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள். ஆனால் பாவத்திலேயே வாழ்ந்து கிறிஸ்துவை மறுதலிப்பார்களானால் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம், அழிக்கப்படுவதே அவர்களுடைய முடிவு. அப்போ இது சரியா அது சரியா? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நரகத்துக்கு போக மாட்டானா, அல்லது பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவானா? அருமையான தேவனுடைய மக்களை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வசனத்தை விளக்கும் போது ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் இவ்விதமாக என்ன விளக்குகிறார்னா, இது இருப்பு பாதை மாதிரி, ரயில்வே ட்ராக் மாதிரி 2 லைன்ஸ் போகுது. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, அந்த பக்கம் ஒரு பாதை. 2 பாதையும் இணையாது. ஆனால் 2 பாதையும் சரியான பாதை. ஒன்று, ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், என்னுடைய மனைவி கிட்ட கோவப்பட்டவன ரட்சிப்பை நான் இழந்து போயிட்டேன், திருப்பி ஆண்டவர் போய் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை தாரோன்னு நான் கேட்கறது கிடையாது. அவ்விதமாக ஆண்டவர் சொல்ல. அப்படி ஒரு மனிதனாலே எந்த மனிதனாலே இந்த உலகத்துல வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். அப்போ ஒரு விசுவாசி, புதிய விசுவாசி, பலவீனமான ஒரு விசுவாசி நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க. ஒரு வாலிபனே வந்து கேட்கறாங்க, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டானே, ரட்சிப்பை இழந்து போயிட்டானே. ரட்சிப்பை இழந்து போக மாட்டேன் தம்பி, கர்த்தர் உணர்த்திட்டார், நீ அவர்கிட்ட அறிக்கையிடு, அவருடைய ரத்தத்தாலே கழுவப்படு, அவர் மன்னிப்பார், மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பார். ரட்சிப்பை இழந்து போக மாட்டேன், நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போவாய் என்று அவனை ஊக்கப்படுத்தி கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்த வேண்டும். அதே நேரத்துல வசனத்தை நன்றாக படித்து ஊழியம் செய்து தாங்கள் செய்யக்கூடிய துணிகரமான பாவங்களை சரி என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சுட்டரிக்கப்படுவதே அந்த நிலத்தின் முடிவு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன்னுடைய பெயர் கிறுக்கி போடப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை எச்சரிக்க வேண்டியது முக்கியம். 2ஐயும் வேதாகமும் சொல்லுகிறது. அதனால எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போயிடுவான்றதுக்கு வேதத்துல எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு விசுவாசி அவ்விதமாக ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. இது வேதாகமும் சொல்லக்கூடிய காரியம். மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிறவன் எவனோ அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். அப்போ கிறுக்கி போடுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. 3வது என்ன சொல்லுகிறார்? அவனுடைய நாமத்தை பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன், தூதர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், நமக்கு தெரியும். மத்தேயு 10:32 படிச்சு பாத்தீங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரே. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சு பார்க்கும்போது தூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாரே. எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் பிதாவுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக நம்மை அறிக்கை பண்ணுவார். அவர் நம்மை அங்கீகரிப்பார். வெண் வஸ்திரம் தரிக்கப்படும்,
அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படாது. மூன்றாவது, நான் அவனை கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா எப்படி முடியுது? கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரிய செய்தி. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, சர்தை சபையையும் நம்முடைய வாழ்க்கையும் சற்று ஒப்பிட்டு பார்ப்போமா? நம்முடைய திருச்சபையை ஒப்பிட்டு பார்ப்போமா? கர்த்தர் சொல்லுகிறார், சர்தை சபையே, நீ வெளியே பார்ப்பதற்கு உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றவனாயிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விழித்துக்கொள், விழித்துக்கொள், ஸ்திரப்படுத்து, மனந்திரும்பு, மனந்திரும்பு, ஆதியிலே செய்த கிரியைகளை செய். அப்படி நீ மனம் திரும்பி வருவாயானால் நான் உனக்கு வெண் வஸ்திரம் தருவேன், உன்னுடைய பெயரை கிறுக்கி போட மாட்டேன், உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை யோசித்து பார்ப்போமா? சர்தை சபை நிலைமையில நம்ம இருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம், நம்மை அர்ப்பணிக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய உண்மையான நிலைமை உமக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே. வெளியே உள்ள எங்களுடைய செயல்கள் அடிப்படையில மனிதர்கள் எங்களை பார்க்கிறார்கள். சர்தை சபையை போல உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றவர்களாய் நாங்கள் இருந்தாலும் செத்தவர்களாய் மாறிவிடாதபடிக்கு உம்முடைய பார்வையிலே எங்களுடைய கிரியைகள் அங்கீகரிக்கப்பட முடியாத அளவுக்கு வாழ்ந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலே மாய்மாலம் வந்து விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வஸ்திரத்தை கரைப்படுத்தாத ஒரு சிலர் இருந்தாங்களே, அவ்விதமாக வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய திருச்சபைகளுக்காக, திருச்சபைகளின் உயிர் மீட்சிக்காக நாங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு போலியான திருப்தியோடு வாழ்ந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய தூக்கத்தை விட்டு விழித்து எழும்ப, மனம் திரும்ப, சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த வேத ஆராய்ச்சியில பங்கு பெறுகிறார்களோ, யார் யாரையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியங்களை எல்லாம் உணர்த்துகிறீரோ அதை எல்லாம் சரி செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு வெண் வஸ்திரம் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட மாட்டேன்னு வாக்கு பண்ணிருக்கீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் பிதாவுக்கு முன்பாக, கோடானு கோடி தூதர்களுக்கு முன்பாக எங்களை அறிக்கை பண்ணுவீரே, எங்களுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லுகிறீரே. எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! அப்படிப்பட்ட சிலாக்கியத்துக்குரியவர்களாக நாங்கள் வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவை. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேங்க்யூ.